படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பிரதீப்போட கேரக்டர் அஸ்யூஷுவல் எப்போதும் போல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அனிருத் மியூசிக்காக தான் மேக்ஸிமம் இந்த படத்துக்கு வந்தோம். அண்ட் அஸ்யூஷுவல் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் தளபதியோட ஃபேமஸ் டைலாக்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு வந்தால் என்ஜாய் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே ஆர்கானிக்காக அந்த மாதிரி ஒரு கார்டன் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபோன்லாம் தூக்கி போட்டு அங்கே போய் உட்காந்துக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. தேங்க்யூ. எந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்கும்? கொஞ்சம் முன்னாடி பின்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்குமே பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனை லைக் பண்ணுறது இதுலேயே நிறைய இடத்துல கிரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கிரிஞ்சை யோசிக்காத மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எனக்கு அந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தையும் பிடிக்காது. ஸோ இந்த படத்தில் அப்படியே எனக்கு கிரிஞ்சாக எதுவுமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருக்கு? பிரதீப்போட ஆக்டிங் சொல்லவே நான் 3 படத்தில் பயங்கரமாக கலக்குனாரு. கோமாளில் வேற ஒரு டேரக்ஷன், இந்த படத்தில் அதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்.ஏ. சூர்யா வேற லெவல் ஆக்டிங். அந்த அவரோட நியூ படத்தெல்லாம் மெமரிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹீரோயின் கீர்த்தி ரொம்ப கியூட்டஸ்ட் கேர்லாக நடிச்சிருக்காங்க. 2K கிட்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். அண்ணன் சீமான் எப்படி நடிச்சிருக்காரு? சீமானை பற்றி சொல்ல வேணும். அவரை வச்சு நல்லா பங்கம் பண்ணியிருக்காங்க படத்தில். நல்லா இருந்தது. அவரோட தமிழ் நல்லா இருந்தது. அவரோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் அண்ட் கராத்தே எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபைட் எல்லாமே நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? அனிருத் மியூசிக்காக தான் இந்த படத்துக்கு வந்தது காரணமே. அவரோட மியூசிக் வேற லெவலில் இருந்தது. அந்த தீமா சாங்காக இருக்கட்டும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏங்கின இன்னொரு சாங்கை விஷுவலைஸ்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். படம் ஓவராலாக எப்படி இருக்கு? ஓவராலாக செம்மங்க படம். பார்க்க வரவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப எதிர்பார்ப்பு பார்த்து யோசிச்சுட்டு வர வேணாம். ஜஸ்ட் ஒரு டர்ன் ஓவர் மாதிரி நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 2040 நம்மளோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்போயே ஆல்ரெடி எல்லாருமே சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா ஃபோன் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டாங்க. கான்செப்ட் ஓகே, எனக்கு அந்த கதையோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே அது ஒரு தேவையான விஷயம் இந்த காலகட்டத்துக்கு. கண்டிப்பாக ஒரு இது பயமுறுத்துறதை தாண்டி கண்டிப்பாக தேவை. அது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டைலாக் வைஸாக பார்க்கும்போதே ஒரு சில இடங்கள்லாம் கிரிஞ்சு இருக்க மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது. உண்மையிலே செகண்ட் ஹாஃப்லலாம் எனக்கு வந்து ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ தான் நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும், எவ்வளோ தான் ஏஐ கண்டுபிடிச்சாலும், ஏஐயோட நீ ஃப்ரெண்டாக இருந்தாலும், பேசினாலும், பழகினாலும், ஒரு ஹியூமன் கொடுக்கக்கூடிய ஒரு லவ்வை எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு மிஷினால் கொடுக்கவே முடியாதுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. ஒரு அம்மா கொடுக்க வேண்டிய லவ் அம்மா மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற விஷயத்தையும், அப்பா கொடுக்குற லவ் அப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும். வெறும் ரீல்ஸ்லையும் எஃபிலையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகு எப்படின்னா, ஒரு 2040 இருக்கக்கூடிய ஜென்ஸ் ஒரு கிட்ஸுக்கும் அதே இது ஒரு 70s 80s பிறந்தப்போ அவங்களோட அந்த ஒரு வாழ்வாதாரம், ஃபோன் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்வாதாரம், அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்டர்நெட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை சொல்லணும்னா ஆக்சுவலி ஒரு ஆக்சுவலி சொல்ல சீமானோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே அவரோட ஆக்டிங் வேறு லெவல். அதுவும் அந்த கராத்தேவோட அந்த ஸ்டைல், அது கராத்தே ஆக்டரில் அது வேறு அடிப்பாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் வழக்கமான ஜென்சி கிட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். ஒரு லவ்வுக்காக திருப்பி அந்த ஒரு கிட்ஸுக்குள்ளே உள்ளே போய் மூழ்குவார். அது எவ்வளோ விளையாட்டு கொடுக்குறத அதுக்கப்புறம் புரிய வைப்பார். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள். ஆக்சுவலி எஸ்.ஏ. சூர்யா அண்ட் பிரதீப் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது அந்த ஒரு ஃபீல். எல்ஏகே ஒரு ஓகேவான படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கர கிரிஞ்சாக எழுதி வச்சிருக்காரு. நல்ல கான்செப்ட். 2040 சென்னை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2040 அந்த காட்டின கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ரியாலிட்டியாக வரணும்னா அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டின அது யூஸ் பண்ண விதம் அது வந்துட்டாலே நம்ம நாடு வளர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு சின்ன ஆசை. அதை வந்து விக்னேஷ் சிவன் வந்துட்டு ஒரு படமாக பார்த்துருக்காரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் அந்த சீன்ஸாக எழுதுகிறப்போ அது பயங்கர கிரிஞ்சாக இருக்குது. ஆனால் அதே சைடில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2040 இந்த மாதிரி மாறிச்சுன்னா பார்க்குற மனுஷங்களே கிரிஞ்சாக தான் தெரிவாங்க ஆப்வியஸ்லி. அந்த பயமுமே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது. ரொம்ப நல்லா ரைட்டிங், நல்லா கொண்டு போயிட்டாங்க, நல்லா நடிப்பு. எனக்கு தெரிஞ்சு அண்டர் தான் ரியல் ஹீரோ. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டு தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நல்லா இருந்தது. வசந்தா இல்லை இப்போ கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தா பிஆர் வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி தனுஷ் ரஜினிகாந்த் சேர்த்து போட்ட மாதிரி தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எஸ்.ஏ. சூர்யா தான். எஸ்.ஏ. சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி தெரியல பார்க்குற ஒரு வில்லன் ரோல் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் கூட வரவங்க எல்லாருமே
ரோபோக்கு அனிருத் வாய்ஸ் வேறு கொடுத்துருக்காரு. அதுவுமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்க நடிகர் சீமான் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கும் வரும்போது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட அரசியல் கருத்தெல்லாம் தள்ளி வச்சு படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அதான் தனுஷ் ரஜினி காட்சி சேர்த்து போட்டு நடிச்ச மாதிரி தான். அவர் வழக்கமாக பண்ணுறது தான். ஒரு ஆட்டிடியூட் ஒரு ஸ்டைல் அவனுக்குன்னு ஒரு மெயின்டைன் பண்ணிருக்காரு. அது மாதிரி தான் நல்லா இருக்கும். கீர்த்தி ஹீரோயினோட அது ஆக்சுவலாக எனக்கு அது கொஞ்சம் தனியாக தெரிஞ்சது. படத்துலேயே அவங்க மட்டும்தான் கொஞ்சம் தனியாக அவங்களோட ஆக்டிங்கிறது தெரியிற மாதிரி இருந்தது. மற்றபடி அவங்களும் ஓகே தான். ஹீரோயினுக்கு அவ்வளோ பெருசாக வேலை இல்லைன்றாங்க. ஆமாம், அதே தான். அவங்க வருவாங்க, மற்ற கேரக்டர்ஸ் மாதிரி அவங்களும் ஊடால இருப்பாங்க. அவ்வளோதான். ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓகேவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டிட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும். ஓவரா நெஞ்சு நக்கிறாங்கன்றாங்களே. அது தெரிஞ்சு தான். ஆப்வியஸ்லி எமோஷன். அது ஆப்வியஸ்லி உள்ள பசங்களுக்கு அப்படி தான் புரியும். பட் அவங்கள பெற்றவங்களுக்கு படம் கண்டிப்பாக பிடிக்கும். யார் யார் பார்க்க வேண்டிய படம் அது? பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸ் தான் பார்க்க வேண்டிய படம். பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. நல்லா வந்திருக்கு. டைரக்ஷனாக இருக்கட்டும், பிஆரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், போயிடலாம் படம் வந்து நல்லா வந்திருக்கு. டைரக்ஷனாக இருக்கட்டும், பிஆரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மியூசிக், அந்த ஆக்டிங், அந்த சின்ன வயசில் பார்த்த ஒரு சீன் எல்லாமே இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்குது. கண்டிப்பாக தேவையில்ல பழைய டியூட் படம்லாம் ப்ரொமோட் பண்ணி, பழைய நம்ம போகும்போது அந்த டியூட் படம் அதெல்லாம் தேவை ப்ரொமோட் பண்ணி பண்ணாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது நல்ல படத்தை ப்ரொமோட் பண்ண தயவு செஞ்சு வந்து நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க படத்தில். ப்ரொமோட் பண்ணி ஒரு நல்ல மூவி பெய்யா இருக்கு. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் ஆக்டிங் சொல்லி எப்பயும் போல தான் இருக்கு. பெருசாக ஒன்றும் கிடையாது. கதை நல்ல கதை. அதனால அவர் தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விடலை. எல்லாரும் அந்த பாதம் தூக்கி ஒரு படம் நல்லா இருக்கும். பாதம் ஹீரோயினோட ஆக்டிங் அது கொஞ்சம் சீனாக வராங்க. ரொம்ப சீனாக வரல அவங்க. ஓகே ஃபைன், நல்லா இருக்கு. வில்லன் சூர்யா எதிர்த்து வந்து நம்ம மாஸ்டர்லாம் பார்த்துருக்கோம். இது காமெடிலாம் ஆக்கி விட்டாங்க. சரி ஓகே, கதைக்கு தேவையான ஒரு விஷயம் அது. சரி ஓகே ஃபைன், நல்லா தான் பார்க்குறேன். எல்லாரும் ஓரளவு படம் பார்க்கலாம். படத்தில் சீமான் நடிச்சிருக்காரு. சீமான் கண்டிப்பாக சொல்லணும். அது ஒரு பர்ஃபெக்டான விஷயமா பண்ணது. எமோஷன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. படம் ஃபேண்டசிலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வரும்போது இப்போ நல்ல வேற ஓரத்தை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நிறைய ஃபேமிலி கரெக்டாக சீமான் அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அது ஓகே. பழைய ரெமோ படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஓரளவு படம் ஓகே. ஓவராலாக படம் எப்படி சார் இருக்கு? ஓரளவு படம் கண்டிப்பாக மற்ற படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. அதனால அந்த தியேட்டருக்கு பார்க்க நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. சிறப்பாக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு. அப்படி பிரிக்க வேண்டாம். நல்ல மெசேஜ், நல்ல ஒரு எல்லாமே ஒரு ஃபேண்டசியான கலந்த ஒரு படம் நல்லா இருக்கு. போர் அடிக்குதா? எங்கேயா போர் அடிக்குதா? எனக்கு பர்சனல் அடிக்கல. ஃபேண்டசி படம் பிடிக்காதவங்க போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.